எக்ஸெல்ல பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஏஜ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் மேனுவலாக அது வந்து எக்ஸெல்ல கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். இதை எப்படி நம்ம எக்ஸெல்ல டிஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது, ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டேட் டிஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஏஜ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு பர்சனோட எக்ஸ்பீரியன்ஸு ஜாயின் பண்ணதுலேருந்து அவருக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, சர்வீஸ் பீரியடு, அதுக்கப்புறம் டே, மந்த்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டேட் டிஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் டிஃப்க்கு 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் அண்ட் யூனிட். அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறன்றது பார்க்கலாம். டேட் டிஃப் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயியை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி நேமு, அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங், ஸோ அதுக்கப்புறம் ஃபார்முலா. ஓகே. ஸோ இப்போது ஒரு பர்சன் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவரோட நேம் வந்து சம்திங் ராஜ்குமார் அப்படின்னு வச்சுப்போம். அவர் என்னைக்கு ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1st ஆஃப் ஏப்ரலில் 2020 ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இவருக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம டேட் டிஃப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதில் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ ஸ்டார்ட் டேட்டை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபிக்ஸ்டு செல்லை நம்ம யூஸ் பண்ணால் அதனால் F4 யூஸ் பண்ணிக்கிங்க, கமா. நெக்ஸ்ட் வந்து டுடே அப்படின்னா இன்றைக்கி டேட் என்ன அப்படின்றத நம்ம கொடுக்கறதுக்கு டுடே ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணி கமா. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, தேர்ட் பேராமீட்டர் வந்து யூனிட் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இந்த யூனிட் பேராமீட்டரில் டைப் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்ஸ் அப்படின்னா ஒய் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஒய் மீன்ஸ் இயர்ஸ் அப்படின்ற சொல்லலாம். இப்போ இதை கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ், அப்போது இன்றைக்கி கரண்ட் டேட் டுடே அப்படின்றது என்ன டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன டேட் அண்ட் டைம் அப்படின்றத நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இப்போ 21/5 அப்படின்றது மே 21, 2026 இயர். அப்போது நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, 20 இந்த C5ன்றது 1st April of 20. அப்போது 25க்கும் 20க்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன இயர் அப்படின்றது கண்டுபிடிக்க தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னா 6 அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6. ஸோ இதுதான் வந்து டேட் டிஃபோட யூசேஜஸ். இதில் நிறைய யூனிட் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து இயரை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அதே மாதிரி நம்ம மந்த்தை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம மந்த்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம். இதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். Ctrl+D கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இயருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மந்த் அப்படின்னு கொடுக்குறோன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 73 மந்த்ஸ். ஸோ இந்த 1st ஏப்ரல்லேருந்து ஸோ நம்ம இயர்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். அதனால் 2026 இருக்கிற அதை பேஸ் பண்ணி ஏப்ரல் டு மே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2020 2026 வரைக்கும் எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 மந்த்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் அதுக்குள்ளே மந்த்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே வந்து நம்ம பார்த்திங்கன்னா Ctrl+D கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மந்த்ஸ்க்கு பதிலாக டேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டி அப்படின்றது டேஸ். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1st April 2022 20 2026 வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் அவங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2241 டேஸ் அப்படின்றது நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டேட் டிஃபோட யூசேஜ். இன்னும் ஒரு 3 யூனிட் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா ஃபைனலாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி இதே மாதிரி டேட் அண்ட் கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணுறது, இதுக்கு முன்னாடி எப்படி அதை கால்குலேட் பண்ணாங்க அப்படின்றத அதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபைனல் வீடியோவில் லாஸ்ட் எண்டில் நான் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பட் அது வந்து ஒரு பழைய மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேர் மேனுவலாக வந்து இது மாதிரி தான் பண்ணி கால்குலேஷன் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றது பார்க்கலாம். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் இருக்கான்றது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அது எண்டில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாஸ்க். நீங்கள் உங்களோட ஏஜை கால்குலேட் பண்ணி அதோட அவுட்புட்டை வந்து இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து போடுங்க. எத்தனை பேர் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா?
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இன்னொரு யூனிட் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போகிறது இயர் அண்ட் மந்த். இயர் அண்ட் மந்த்னா இந்த இயர்லேருந்து எத்தனை மந்த்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒய்எம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ ஏப்ரல் டு மே ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2026 இயரையும் விட்டுறோம். நம்மளுக்கு என்ன பண்ணோம், வெறும் மந்த்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மே அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஜான்வரியாக மாற்றிக்கிறேன் நான். ஸோ நான் ஜான்வரி மாற்றும் போது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4 வரும் நம்மளுக்கு. ஏன்னா ஜான்வரி டு மே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே 4 மந்த்ஸ் நம்மளுக்கு, அதனால் 4ன்னு வரும். இங்கே வந்து 2020லேருந்து 2026 வரைக்கும் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாது. அதுக்கு பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எம் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். பட் இந்த ஒய்எம் அப்படின்னா இயரை விட்டுட்டு நம்மளுக்கு வெறும் மந்த்து மட்டும், இந்த கரண்ட் இதில் இருக்கிற மந்த்ஸ் மட்டும் பார்த்து 2 டேட்டில் இருக்கிற மந்த்ஸோட டிஃப்ரென்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணலான்னா ஒய்எம் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா எம்டி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ மந்த் ஆஃப் டே, தட் இஸ் அப்படின்னா எம்டி அப்படின்னு கொடுத்தோன்னா மந்த்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மந்த்துக்குள்ளே இருக்கிற டேஸ். ஸோ கரண்ட்டாக இந்த மந்த்து தான் நம்ம மந்த் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஸோ எண்ட் டேட்டில் இருக்கிற மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டை விட்டுக்கும், இயரை வச்சிடும், அதை விட்டுடும். அதை விட்டுட்டு அந்த இதில் இருக்கிற மந்த்ஸ் டேட் மட்டும் பார்க்கும். ஃபஸ்ட்டு டேட் என்ன நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு, ஓகேவா, ஜான் ஃபஸ்ட்டோட டேட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற டுடே டேட்டோட இது என்ன நம்மளுக்கு 21. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ அதனால் வெறும் டேட் மட்டும்தான் இருக்கும். அதே நம்ம வந்து இந்த இடத்துல டி அப்படின்னு யூஸ் பண்ணும்போது 2021 ஜானில் இருந்து நம்மளுக்கு இன்னும் கரண்ட் டேட் வரைக்கும் உள்ளே இருக்கிற மொத்த டேட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா வெறும் டி கொடுத்தா போதும். ஆனால் இதுவே வந்து அந்த டேட் ரெண்டு டேட்டில் இருக்கிற வெறும் டேட்ஸை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு எம்டி அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் இதோட யூசேஜ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் இன்னொன்று என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்டி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஒய்டின்னா இயர் டிஃப்ரென்ஸ். இயர்க்குள்ளேருந்து ரெண்டுக்குள்ளே இருக்கிற டேட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர், தட் இஸ் அந்த இயரில் பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ அப்போ ஜான்வரி டு மே அதுக்குள்ளே எவ்வளோ டேஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு 141 அந்த இயரை பேஸ் பண்ணி 2026 அதிலிருந்து ஜான் டு மே அதுக்குள்ளே வேணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது 141 டேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்க போகிறது தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு அவுட்புட் தேவைப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் அவரோட வயசு என்ன, எவ்வளோ வருஷம் ஆகுது, எவ்வளோ மந்த்ஸ் வருது, எவ்வளோ டேஸ் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எப்படி நம்ம பண்ணுறது இந்த டேட் டிஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது டேட் டிஃப் ஃபங்க்ஷன். அந்த டேட் டிஃப் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணக்கூடியது இந்த டேட்டை தான் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டுடே அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி என்ன டேட் அப்படின்றத பேஸ் பண்ணி அதில் நமக்கு தேவைப்படுறது இயர். ஓகேவா. ஸோ இந்த இயரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆம்பர்சன் அப்படின்றது கன்கார்டினேஷன், 2 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு இயர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். எனக்கு வந்து இது கூட எத்தனை வருஷம் அப்படின்றதுனால இயர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன வரும், எவ்வளோ வருஷன்றது காட்டுறோம். ஸோ 20லேருந்து 2026 வரைக்கும் நம்மளுக்கு 6 இயர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் 6 இயர்ஸ் அப்படின்னு வந்துடுறோம். இயர்ஸோடு சேர்த்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்றது வேணும். இப்போ 6 இயர்ஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மந்த்ஸ் ஜான்வரி டு நம்மளுக்கு வந்து மேக்கு வந்து எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது ஆம்பர்சன், ஸோ கன்கார்டினேஷன் பண்ணுறோம். இதே ஃபார்முலா தான் திரும்ப யூஸ் பண்ணுறோம். டேட்டு டிஃப் ப்ராக்கெட்டில் நம்மளோட கரண்ட் டேட் வந்து எடுத்துக்கிறோம், ஃப்ரம் டேட் எடுத்துக்கிறோம், ஸ்டார்ட் டேட். நெக்ஸ்ட் எண்ட் டேட் வந்து டுடே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நம்ம கமால என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இயர் ஆஃப் மந்த் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த மந்தோட இயர், தட் இஸ் அந்த இயரோட மந்த்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இயர் ஆஃப் மந்த்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ டேட் டிஃப் ஃபங்க்ஷன் இஸ்
ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இது கூட ஸ்பேஸ் மந்த்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்டர் கொடுங்க. நம்மளுக்கு 6 இயர்ஸ் 4 அப்படின்னு வருது. ஆக்சுவலாக 6 இயர்ஸ் 4 கிடையாது, 6 இயர்ஸ் 4 மந்த்ஸ் நம்மளுக்கு வரணும். ஸோ வந்திருக்கு நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் இடம் பத்தல, அதனால் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் 4 மந்த்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது ஸ்பேஸும் நம்மளுக்கு வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லை, இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இயரில் ஸ்பேஸ் இங்கேயும் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி மந்த்லேயும் ஸ்பேஸு ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸ்க்கும் ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் 4 மந்த்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்மளுக்கு தேவை அடுத்தது என்னென்னா டேட்டு தான் நம்மளுக்கு தேவை. டே என்ன, எத்தனை டே அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஆம்பர்சன் அதே டேட் டெஃப் ப்ராக்கெட். ஸோ நம்மளுக்கு தேவை இந்த ஸ்டார்டிங் டேட்டு கம்மா டுடே இஸ் மை என் டேட்டு. ஸோ என் டேட்டு கம்மா நெக்ஸ்ட்டு எனக்கு வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டே தான். ஸோ டே மந்தோட டே அப்படி பேஸ் பண்ணி தான் எனக்கு வரணும். அதனால் எம்டி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஆம்பர்சன் யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஸ்பேஸ் டேஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே பண்ணி பாருங்கள், 20 டேஸ் நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் 4 மந்த்ஸ் 20 டேஸ் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் அதோட யூசேஜஸ். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த டேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுன்றது ரொம்ப கிளியராக நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டில் நான் ஒரு இது கொடுக்குறேன், மேனுவலாக எப்படி ஃபஸ்ட்டு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கால்குலேட்டர் அப்படின்றது நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் கால்குலேட்டருக்குள்ளே இந்த மாதிரி டேட் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ முன்னெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே கால்குலேட்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கால்குலேட்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் டேட் கால்குலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ என்னோட இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜானில் 2020 அப்படின்றது தான் எனக்கு தேவை. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறேன்னா 2020 யூஸ் பண்ணிக்கிறேன், ஜான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் 4 மந்த்ஸ் 2 வீக்ஸ் அண்ட் 6 டேஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி 2332 டேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 2332 டேஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அப்போல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸலை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.